ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தன்னோ மாருதி பிரச்சோத்யாத். பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி. நாளென் செய்யும் வினிதானன் செய்யும் இனி நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் 3 முதல் 9ஆம் தேதி வரைக்கும் உள்ளிட்ட நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை ஒவ்வொரு ராசிக்கும் வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஆகஸ்ட் 8ஆம் தேதி பௌர்ணமி திதி வருகிறது. வாங்க ராசிக்குள் செல்லலாம். துலா ராசி அன்பர்களுக்கு வணக்கம். காலபுருஷனுக்கு 7வது ராசி சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி விசாகம் 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கியது. ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்காரா? சூப்பர். ராசிநாதன் 9ஆம் இடத்துல சூப்பராக இருக்கார். குருவோடு இணைஞ்சிருக்கிறார். அற்புதத்திலும் அற்புதம். 9க்குடைய புதன் 10ல் இருக்கார். ரொம்ப சிறப்பு. இதையும் தாண்டி குரு ராசியை பார்க்குறார் பாருங்க. ராசி 3ஆம் இடம், 5ஆம் இடத்தை குரு பார்க்குறார். இப்போ இந்த 7க்குடைய செவ்வாய், 2க்கும் 7க்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் உங்களுக்கு 12இல் இருப்பது ஒரு மைனஸ் தான். மைனஸும் இருக்குது, ப்ளஸ்ஸும் இருக்குது. அதாவது வெளிநாடு போகிறீங்க, உங்கள் மனைவியோ உங்கள் வாழ்க்கை துணையோ உங்கள் பிள்ளைகளோ உங்கள் உறவினர்களோ வெளிநாட்டில் இருக்கும் பட்சத்தில் அவங்கள பார்க்குறதுக்கு இவங்க போகலாம். 1 மாதம் 2 மாதம் அப்படின்னு நம்ம ஒரு வார பலனை தான் சொல்கிறோம். போயிட்டு வரக்கூடிய ஒரு நிலை இருக்கும். ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும் போயிட்டு வந்தாங்கன்னா. இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வாழ்க்கை துணை அல்லது மனைவி மூலம் உங்களுக்கு செலவினங்கள் ஏற்படும். மருத்துவ செலவுகள் கூட வைக்கலாம். மற்றபடி ராசியை குரு பார்க்கறது என்பது தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்பட்டு நீங்கள் வேலை பார்க்குறவராக இருந்தாலும் சரி, தொழில் பண்ணுறவராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு உங்கள் திறமையை வெளிப்படுத்தி அதில் நம்பர் 1 அதாவது திறமையை வெளிப்படுத்தி நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பெறப்போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குற. எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் கண்டிப்பாக பலிதம், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். எப்போ ராசிநாதன் 9ல் போய் அமர்ந்தாரோ கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். இந்த 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம். பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள், மற்றபடி உங்களுக்கு இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவங்க கூட நீங்கள் அனுசரணையாக போவீங்க. அவங்க உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அந்யோன்யம் இருக்கும். மற்றபடி இந்த ஸ்போர்ட்ஸில் ஈடுபாடு காட்டும் அன்பர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு வாரம். நல்ல ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்டாக விளையாடி நல்ல பொசிஷனுக்கு உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த 5ஆம் இடம் என்று சொன்னால் சூப்பரான இடங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்கிறது. அந்த இடத்துல போய் ராகு உட்காந்தா பூர்வ புண்ணியம் அவுட்டுன்னு சொல்லணும். ஆனால் ராகு உட்காந்தாலும் குரு பார்வையில் இருக்கு பாருங்க. அப்போ குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தால் இந்த வாரம் நீங்கள் சாதிக்க போகிறீங்க. சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. உங்களுடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சி, கல்வி மேன்மை மிக மிக உன்னதமாக இருக்கும். மற்றவர்கள் உங்கள் பிள்ளைகளை பாராட்டுவார்கள். இன்சூரன்ஸ்லேருந்தே தகவல் வரும், உங்கள் பசங்க நல்லா படிக்கிறாங்க அப்படின்னு. அது மட்டுமல்ல, உங்களுக்கு சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டும் அன்பர்களுக்கு சந்தோஷகரமான ஒரு வாரம்.
சிறப்பான ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், அதாவது மருத்துவத்தின் உதவியோடு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பீங்க குழந்தை பாக்கியத்துக்காக, ரொம்ப நாளாக வருஷக்கணக்காக இருக்கும். இப்போ அது நல்ல தகவல் வரக்கூடிய குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். மற்றபடி உங்களுக்கு பூர்வீகத்தில் வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, அப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போய் செய்வீங்க. சிறப்பாக சுபத்தன்மையில் செய்வீர்கள் என்று சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு 6ஆம் இடத்துல சனி இருக்கார். இந்த 6ஆம் இடத்துல சனி இருந்தால் உபஜயஸ்தானம் சூப்பர்னு சொல்லணும். ஆனால் அவர் வக்ரமாக இருக்காருங்க. இப்போ வக்ரமாக இருந்தால் 5ஆம் வீட்டு பலனை தருவார். இப்போ பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனை வரும், பிள்ளைகளுக்கு ஏதாவது இடர்பாடுகள் வரும். இதெல்லாம் அதுக்கப்புறம் சரியாகக்கூடிய, ஏன்னா குரு பார்க்குறார், சரியாகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. 8ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் உங்களை பொறுத்தவரையிலும் ஏதாவது ஒரு பொருட்கள் நீங்கள் ஒரு ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ நீங்களே தவறு விட்டு வரக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அல்லது மற்றவர்களால் களவாடப்படக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறோம். 8ஆம் இடம், அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. மற்றபடி அசிங்கம், அவமானங்கள், அறிமுகம் இல்லாத இடம், அறிமுகம் இல்லாத நபர்களிடம் மிகுந்த விழிப்புணர்ச்சியோடு இருக்கணுங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். ஆனாலும் கூட 9ஆம் இடத்தில் ராசிநாதனும் குருவும் இணைந்து இருப்பது, அதாவது குருவருளும் திருவருளும் இணைந்து இருப்பது போல குருவும் சுக்கிரனும் இணைந்திருப்பது உங்களுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகுங்க. எந்த பிரச்சனையும் வராது. தைரியமாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமாக செல்லலாம். சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க, தொழில் வளர்ச்சி அடையும். சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடிய நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள், அசிஸ்டன்ட் டைரக்டர்கள், எழுத்தாளர்கள், இவங்க எல்லோருக்குமே சிறப்பான நேரம். வங்கிகளில் பணிபுரிபவர்கள், இன்சூரன்ஸில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், ஃபைனான்ஸ் நிதி நிறுவனத்தில் பணியாற்றக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம். ஆன்மீக துறையில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள், நிதித்துறை நீதித்துறையில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள், அத்துணை பேர்களுக்கும் பாக்கியமான ஒரு வாரம், சந்தோஷமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாதுங்க. நிச்சயமாக இந்த துளாராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் வழக்கத்துக்கு மாறாக சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. நல்லது நடக்க போகிறது. எல்லாம் அவன் செயல். பாக்கியம், அதாவது 9ல் 2 கிரகம் இருக்கு பாருங்க. பாக்கியத்துக்கு தடையேதுங்க. அற்புதமான பாக்கியம். நினைச்சதும் நடக்கும், நினைக்காததும் நடக்கும். அற்புதமான காலகட்டம். மற்றபடி 10ஆம் இடத்தில் 9 இருக்கிறார். சூரியனும் இணைந்திருக்கிறார். புதாதித்ய யோகம் ஏற்படுகிறது. கல்வி நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள், இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். இதையும் தாண்டி துணி உற்பத்தியாளர்கள், துணி கடை வைத்திருக்கும் நண்பர்கள், அதில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், நகை உற்பத்தியாளர்கள், அதை வேலை பார்க்கக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் கடை வச்சுருக்கக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு காலம். ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க, இன்டீரியர் டெக்கரேஷன், மற்றபடி இந்த பெயிண்டர்ஸு, ஆர்டிஸ்ட்டு, அழகு, இந்த திருமணத்துக்கு மேக்கப் பண்ணுவாங்க தெரியுங்களா, அவங்க இந்த அழகு ஒப்பனை நிலையங்கள் வைத்திருக்கும் நண்பர்கள், இந்த நடமாடும் அழகு ஒப்பனை நிலையம் வைத்து அதை திருமணத்துக்கெல்லாம் பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் ரொம்ப சிறப்பான காலம். வங்கிகளில் பணிபுரியும் அன்பர்களுக்கும், இன்சூரன்ஸில் பணிபுரியும், நிதித்துறையில் பணிபுரியும் அன்பர்களுக்கெல்லாம் பொற்காலம். டிரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் எல்லாம் கிடைக்கும். அரசு வேலைக்காக முயற்சி பண்ணக்கூடிய துளாராசி அன்பர்கள் இன்டர்வியூ கார்டு வந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் போங்க. உங்களுக்கு டெஃபினட்டாக பதவி கண்டிப்பாக கிடைக்கும், வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். 10ல் பாருங்கள், உங்களுக்கு 9 பாக்கியாதிபதியும் இருக்கிறார், சூரியனும் இருக்கிறார். அதனால் கண்டிப்பாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். கல்வி நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள், இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். இதையும் தாண்டி இன்னொரு முத்தாய்ப்பான ஒரு விஷயம் பாருங்கள். கேது பகவான் 11ல் இருக்கார். ராகு கேதுக்கள் 11ல் இருந்தால்
அளப்பரிய பலனை எதிர்பார்க்கலாங்க. தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக நல்ல வருமானத்தை பார்க்கக்கூடிய அற்புதமான காலகட்டம், நல்ல பண மழை பொழியக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த பாக்கியமான ஒரு வாரங்க இந்த துளாராசி என்பவர்களுக்கு. 12 செவ்வாய், 7 மனைவி சார்ந்த உறவினர்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது செலவினங்கள் இருக்கலாம், மருத்துவ செலவு இருக்கலாம், இல்லை அவங்க வெளிநாடு போகலாம், போகிறதுக்கு அது சுப செலவாக எடுத்துக்கலாம். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. அற்புதமான ஒரு வாரம். இந்த வாரத்தில் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம் எதுவும் கிடையாதுங்க. நீங்கள் உங்கள் காட்டில் மழைங்க, சிறப்பான காலம். அதுவே இதில் சூரியன் 10ல் இருக்கார் பாருங்கள். அரசு நிமித்தமாக அரசு அலுவலகங்களில் ஒரு சர்டிஃபிகேட் வாங்க, ஒரு லோன் வாங்க, ஏதாவது ஒன்றுத்துக்கு நீங்கள் போகிறீங்கன்னா சட்டுப்பட்டு வேலை ஆகும். அரசியல்வாதிகளுக்கும் ஒரு பொற்காலம். அவங்க தங்களுடைய நிலையை உயர பெறுவார்கள், மேலிடத்தில் செல்வாக்கினை பெறுவார்கள். அவங்க திறமையை கண்டு மேலிடம் பாராட்டும் அப்படின்னு கூட சொல்லலாம். மற்றபடி 10ல் சூரியன் இருக்குது. இந்த அரசு அதிகாரிகள், உயர் அதிகாரிகள், IAS, IPS, IFS, அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கலைநிலை ஊழியர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு கால நேரம் இல்லாமல் வேலை பார்ப்பாங்க மெடிக்கல் ஃபீல்டில். இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு அரசாங்கத்தின் மூலம் ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும், பாராட்டுதல், மக்கள் பாராட்டுவார்கள், பத்திரிகைகள் பாராட்டும், மீடியாக்கள் பாராட்டும். அது அந்த அளவுக்கு அதில் ஒரு அஃபிஷியல்ஸ் அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு கிரெடிட் கிடைக்கக்கூடிய ஒரு காலம். காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, இந்த துறைகளில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல நேரம், சிறப்பான காலம் என்று சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு இந்த வாரம் தொழில் சிறப்பாக செல்லும், பாக்கியமாக அமையும். தொழிலை நம்பி கடன் வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணி நல்ல சம்பாத்தியத்தை பார்ப்பீங்க. புதுசாக தொழில் துவங்கலாம். உத்தியோகத்துக்காக பத்திரிகை துறை, மீடியா துறை, சினிமா இண்டஸ்ட்ரியில் வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு இப்போ டப்புன்னு வேலை வாய்ப்பு கிடைக்கும். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அப்படி ஒரு காலகட்டம். மற்றபடி தொழில் வளர்ச்சி, குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை, கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம், பிள்ளைகளால் பெரிய கௌரவம், புகழ், அந்தஸ்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். மொத்தத்தில் குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் இந்த வாரம் சிறப்பான ஒரு வாரம், சந்தோஷமான ஒரு வாரம். விஷ்ணு துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள், பெருமாளை வழிபாடு செய்யுங்கள், சக்கரத்தாழ்வாரை வணங்குங்கள், ஆஞ்சநேயரை வணங்குங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.